பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா சிறப்புக்குரிய சூறாக்களை தான் பார்க்க போகிறோம். வாரத்தில் ஒரு நாளாவது இந்த சூறாக்களை ஓதி வைத்து கொள்ளுங்க. உங்களுக்கு வாரம் முழுவதும் பாதுகாப்பாக இந்த சூறாக்கள் அமையும். அதுலேயும் இந்த வியாழன் வெள்ளி நாட்கள் வரும்போது ஓதுறது இன்னும் சிறப்பாக இருக்கும். அதனால் நம்ம இந்த நாட்களில் அந்த சூறாக்களை தான் பார்க்க போகிறோம். சின்ன சின்ன சூறாக்கள் தான். ஒவ்வொரு சூறாக்களையும் 7 முறை ஓதிக்கொள்ளுங்க. இதை கில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே கற்றுக் கொடுத்துருக்காங்க. கில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வயதானவருக்கு கனவுல இந்த ஒரு சூறாக்களை ஓதுங்க, இது உங்களுக்கு பாதுகாப்பு தரும்னு சொல்லப்பட்டிருக்கு. இருந்து இந்த ஒரு தகவலை கொண்டு எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, இந்த சூறாக்களை ஓதுறாங்க. இது ரொம்ப கஷ்டமான சூறாக்கள்லாம் கிடையாது, ரொம்ப எளிமையான சூறாக்கள் தான். இப்போ அந்த ஒவ்வொரு சூறாக்களையும் பார்க்கலாம். முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்ஹம் சூறாவை 7 முறை ஓதிக்கொள்ளணும். அல்ஹம் சூறா அப்படிங்கிறது அல்லாஹ் நம்மளோடு பேசக்கூடிய சூறாவாக இருக்குது. இன்னும் நம்ம குர்ஆன்லேயே வச்சு பார்த்தீங்கன்னா முதல் சூறாவாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே தொழுகையுடைய ஒவ்வொரு ரக்காயத்திலையும் வரக்கூடிய சூறாவாக இருக்குது. எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, அல்லாஹுடைய சிறப்பு இதில் எப்படி அல்லாஹ் கொடுத்துருக்கான் இந்த சூறாக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அல்லாஹ் நம்மளோடு பேசுகிறான் இந்த சூறா மூலமாக. அல்லாஹ் இந்த சூறாவை தான் ஒவ்வொரு தொழுகையிலையும் வச்சுருக்கான், ஒவ்வொரு ரக்காயத்திலையும் வச்சுருக்கான். இன்னும் அல்லாஹ் இந்த சூறாவை தான் முதல்ல வச்சுருக்கான் குர்ஆன்லைங்கும் போது இந்த சூறாவுக்கு எவ்வளோ சிறப்பு இருந்தால் எல்லாத்துலேயும் அல்லாஹ் முதலாக இதை தேர்ந்தெடுப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ அவ்வளோ சிறப்புள்ள ஒரு அல்ஹம் சூறாவை தான் நம்ம என்ன பண்ணுறதில்ல, அதை விரும்பி அதிகமாக ஓதுறதில்ல. தொழுகையில் ஓதுறோம். நீங்களே சொல்லுங்கள், தொழுகை இல்லாமல் என்னைக்காவது அல்ஹம் சூறாவில் ஓதி இருக்குமா? கிடையவே கிடையாது. ஆனால் இந்த அல்ஹம் சூறா ஓதுனா நீங்கள் என்ன துவா கேட்டாலும் கபுலாயிருமாமா. உங்களுக்கு தொழுகையே இல்லை, நீங்கள் துவா செய்ய போகும்போது ஒரு தடவை அல்ஹம் சூறா ஓதிட்டு கேட்டு பாருங்கள், அந்த துவா உங்களுக்கு பதில் கிடைக்கும். உங்களுக்கு உடம்பு சரியில்லை, இந்த அல்ஹம் சூறா ஓதிட்டு மேலே ஊதி பாருங்கள், கண்டிப்பாக நோய் நிவாரணம் கிடைக்கும். எனக்கு இப்போ உங்களுக்கு போன வாரம் எல்லாரும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். 3 நாள் செம்மையான உடம்பு சரியில்லை, வாய்ஸே உங்களுக்கு தெரியும், வாய்ஸே கேட்கல அப்படின்லாம் சிலர்லாம் சொன்னாங்க. அந்தளவுக்கு பேச முடியாமல் இருந்துச்சு, தொண்டை கட்டி இருந்துச்சு. அதுலேயே ரெக்கார்ட் பண்ணனால நிறைய வீடியோவே கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருந்துச்சு. அப்போ கூட நான் மாத்திரை சாப்பிடும்போது என்ன பண்ணுவேன்னா, ஒவ்வொரு தடவையும் நான் அல்ஹம் சூறா ஓதி அதில் ஊதிட்டு தான் சாப்பிடுவேன். நம்ம மாத்திரை நமக்கு குணப்படுத்தும் அப்படிங்கிறதோட அல்லாஹுடைய நிவாரணம் எது? அவனுடைய குர்ஆன் தான். அதில் இருக்கக்கூடிய வசனங்கள் தான் நமக்கு நிவாரணத்தை கொடுக்கும். நம்ம அல்ஹம் சூறாவுடைய அருமை தெரிஞ்சால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆரம்பிக்கும் போது கூட நம்ம அதை ஓதுவோம். அதனால அல்ஹம் சூறாவை 7 முறை ஓதி வச்சுக்கோங்க. வாரம் முழுவதும் உங்களுக்கு எல்லா வித தீங்குலேருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும். அடுத்தது 2வது சூறா. இது சூறா கிடையாது, ஆயத்து. ஆயத்துல் குர்ஷி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆயத்து. இந்த ஆயத்தும் பார்த்தீங்கன்னா குர்ஆன்லேயே வச்சு ரொம்ப மகத்தான ஆயத்தாக இருக்குது. இதுக்கு நிறைய சிறப்பு இருக்குது. குர்ஆன்லேயே வச்சு பெஸ்ட்டு ஆயத்துனா இது மட்டும்தான் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் உங்களுக்கு தனியாக இதுக்கு சிறப்பு சொல்லணுன்றே அவசியம் கிடையாது. இதை ஓதுறவங்க சொர்க்கவாசியாக இருக்கிறாங்கன்னு நபி அவர்கள் சொன்னாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஷைத்தான் உங்கள் பக்கத்தில் வரமாட்டான். பாதுகாப்புக்காக 7 முறை ஆயத்துல் குர்ஷியை ஓதி வச்சுக்கணும். அடுத்தது 3வதாக பார்த்தீங்கன்னா 3 குல்சூரா. என்னது? 3 குல்சூரா. குல்ஹுவல்லாஹு அஹது, குல் அவுது பிரபின்னாஸ், குல் அவுது பின் ஃபலக். இந்த 3மே குல்சூரா தான். நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இந்த 3ஐயும் 7 முறை ஓதிக்கொள்ளணும். தனித்தனியாக ஓதிக்கோங்க. நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா குல் அவுது பிரபின்னாஸ் ஓதுறீங்கன்னா அது எதுக்காக ஓதுறோன்னா மனிதர்களுடைய தீங்குலேருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக ஓதுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா குல் அவுது பின் ஃபலக் ஓதுறோன்னா அது எதுக்காக ஓதுறோன்னா அல்லாஹுடைய படைப்பினங்களுடைய தீங்குலேருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக ஓதுறோம். நீங்களே சொல்லுங்கள், நமக்கு யார் கெட்டது செய்வா? ஒன்றா மனிதர்கள் செய்வாங்க, அது எந்த மனிதனாக வேணால் இருக்கட்டும், மனிதர்கள் செய்வாங்க. இல்லைன்னா அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள். படைப்பினங்கள்லாம் என்னது? எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் தான். விலங்குகளும் அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் தான். ஜின்கள், ஷைத்தான், இந்த மாதிரி எல்லாமே கண்ணுக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு தெரியாத ரோட்டில் போகிற ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா கூட அது அல்லாஹ்வுடைய படைப்பினம் தான். அதனால் அந்த தீங்கை விட்டு நம்ம கேட்குறோம். அதே மாதிரி காலை, மாலை, மதியம் நேரம், உச்சி நேரம், இதுலெல்லாம் நமக்கு உடம்புக்கு நல்லது கெட்டது நிறைய இறங்கிட்டு இருக்கு. அதுலேருந்தும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். கடைசியாக குல்ஹுவல்லாஹு அஹது சூறா. குல்ஹுவல்லாஹு அஹது, அல்லாஹ் ஸமத் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூறா இருக்குது பாருங்கள், அல்லாஹுடைய ஷிஃபத்தை சொல்லக்கூடிய சூறா, அல்லாஹுடைய குணத்தை நமக்கு சொல்லுது. அதனால இந்த சூறாவை ஓதுவது குர்ஆனில் 3ல் 1 பங்கு ஓதுன நன்மை கிடைக்குது. அதனால நீங்கள் 7 முறை ஓதுறது 2 குர்ஆனும் முழுமையாக முடித்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கும் இதை ஓதுபவர்களுக்கு. அதனால இந்த சூறாவை 7 முறை ஓதிக்கோங்க. இப்போ நம்ம 5 சொல்லியிருப்போம். அல்ஹம் சூறா சொல்லியிருப்போம், குல் சூராஸ் சொல்லியிருப்போம் 3, அது இல்லாமல் ஆயத்துல் குர்ஷி சொல்லியிருப்போம். இதை என்ன பண்ணுங்கள், ஓதி அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்புக்காக துவா செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வாரம் முழுவதும் தேவையானது கிடைக்கும், பாதுகாப்பும் கிடைக்கும், நிம்மதியாக வாழ முடியும். இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி ஹைப் பண்ணிக்கோங்க.
நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ எஸ்ஐஆர் ஃபார்ம் எல்லாருமே ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது வாக்காளர் அட்டையுடைய அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். அது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணிகிட்ருக்கீங்க. தப்பாக மட்டும் பண்ணிடாதீங்க. நமக்கு தான் அது வந்து என்ன ஆகும், பிரச்சனையாக போகும். அதனால வந்து அதை எப்படி பண்ணுறது, அதில் வந்து பெற்றோர்களுடைய தகவல் இல்லாதவங்க என்ன பண்ணணும், இறந்த பெற்றோர்கள் இருக்கிறாங்க, பெற்றோர்கள் இறந்துட்டாங்க, நான் என்ன பண்ணட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. என்கிட்ட தகவல் போன எஸ்ஐஆருடைய தகவல் இல்லை, எப்படி நான் ஆன்லைன்லேருந்து எடுக்கட்டும்னு சொல்லிட்டு நிறைய சந்தேகம் இருக்குல்ல. அது எல்லாத்தையும் நான் வீடியோவாக போட்டிருக்கேன். ஒரு 5-6 வீடியோவாக போட்டிருக்கேன். அதோடைய பிளேலிஸ்ட் லிங்க் நான் தரேன். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. கிளிக் பண்ணி உங்களுக்கு எதை வேணுமோ, எப்படி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுல ஆரம்பித்து என்ன சந்தேகம் இருக்கோ அது எல்லாமே அதை பார்த்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முஸ்லீம்களுக்கு முக்கியம். நீங்கள் அதை விட்டுறாதீங்க. கீழே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. விரும்புகிறவங்க ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அது நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்.